இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா போதை மட்டும் அதிகமாயிருச்சு. முன்னாடியெல்லாம் பெரியவங்க தான் சாப்பிடுவாங்க, சாராயம் சாப்பிட்றோம், பிராந்தி சாப்பிட்றோம், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க, 1-2 இளைஞர் சாப்பிடுவாங்க. இப்போ என்னன்னா, நான் சொல்றது சத்தியமா உண்மை, பெண் குழந்தைய பள்ளிக்கு அனுப்புனா நம்ம அனுப்ப முடியல, பள்ளிக்கு அனுப்புனா அது என்ன செஞ்சுட்டு வரும்னே தெரியல. பிள்ளைகள் குடிக்குது, சண்டால பேர் உட்கார வச்சு இன்னைக்கு என்னன்னா கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. இந்த ஆட்சியில் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க. நாங்க சொல்ல பத்திரிகையில் அன்றாட வருது செய்தி, ஊடகங்கள் இன்னைக்கு நிமிடத்துக்கு நிமிடம் செய்தி வருது. இந்த மாதிரி வர்றதுனால இந்த ஆட்சியை மாற்றணும். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி வந்தார், 2 நாள் தமிழ்நாட்டில் இருக்கார். பாத்தீங்களா, நேற்று பல்லடத்தில் கூட்டத்தில் பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, சிறந்த நிர்வாகம் கொடுத்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நிறைய திட்டங்களை கொடுத்தவர், அதனால ஏழை மக்கள் அவரை இன்னும் கடவுளாக பூஜிக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவர் புகழ் அளிக்கவே முடியாது. அதே மாதிரி அவருடைய வழியில ஆட்சி செய்த அம்மாவை பற்றி சொல்றார். அம்மா அவர்களும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் 16 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆண்டார். அம்மா தலைவர் 11 ஆண்டுகள் ஆண்டார்னா அம்மா 16 ஆண்டுகள் ஆண்டார். 16 ஆண்டுகளும் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டி அவர் பாராட்டுறாருன்னா எதுக்காக பாராட்டுறாரு? ஏத்தா பாராட்டுறாரு? எல்லாம் மோடி நல்லவருப்பா, நம்ம தலைவர் அம்மாவை புகழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். ஏன்னா கேப்பையில நெய் வடினா கேப்பாருக்கு புத்தி எங்க போகுது? நாங்க செய்வோமா? மறந்தும் இருந்துடக்கூடாது, எதை ஏமாற்றி பார்ப்பாங்க. இதே மோடி எடப்பாடியாரே பாராட்டினார். கொரோனா காலத்தில் என்ன வீடியோ கான்பரன்ஸ் மூலமா பேசும்போது சொன்னாரு, இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கு, இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியலும் மக்களுக்கு உதவி செய்தலும் அந்த மாநிலம் முன்னோடியாக இருக்கு. இனி எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடை பற்றி பின்பற்றணும்னு சொன்னார். இதே மோடிஜி நேற்று எடப்பாடி ஆட்சியும் நல்லா இருந்தது, இப்ப வந்த திமுக ஆட்சி தான் சரியில்லைன்னு சொன்னா நியாயமா ஏத்துக்கலாமா? என்னத்தா சரி, எல்லாத்தையும் பாராட்டி இருக்கார் நம்ம மோடிஜி. அம்மாவை தலைவரை மட்டும் சொல்லிட்டு நம்ம தலைவரை பாராட்டிய இதே மோடி இன்னைக்கு நம்ம எடப்பாடியாரை பற்றி பேசாம இருக்கிறார்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டு மக்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம பிஜேபிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடிஜியே நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார். நாங்க எத்தனுக்கு வில்லாதி வில்ல தமிழ்நாட்டு மக்கள், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில வந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத இயக்கம். இன்னைக்கு மதத்தை சொல்லி மக்களை பிரித்து, ஜாதியை சொல்லி பிரித்து, மதத்தால் மக்களை பிரிக்கின்ற அந்த கட்சியை நாம் நுழையவே விடக்கூடாது.